இஷான் கிஷனோட ஐபிஎல் ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் 3 நம்பர் 4ல எக்ஸலன்ட் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஆரம்பத்துல குவிண்டன் டிகாக், ரோஹித் சர்மா தான் ஓபன் பண்ணுவாங்க. இவர் வந்து கீழே தான் விளையாடிக்கிட்டு இருந்த பிளேயர். சோ நம்பர் 4ல வந்து இஷான் கிஷன் நான் ஒரு ஃப்ளோட்டரா வச்சுப்பேன். சோ 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஓபனிங்ல இருக்காங்க. சோ நம்பர் 3 ஒரு ரைட் ஹேண்டர், நம்பர் 4 இஷான் கிஷன். டேட்டா எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டீமோட 75% ஆஃப் பர்ஸ் வெறும் 5 பிளேயர்ஸ்க்கு தான் போகும். மீதி இருக்கிற 17-18 வீரர்கள் வந்து 25% காசு தான் வாங்குவாங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வாலை விட ஒரு நல்லா பண்ணிருக்காருன்னா டெஸ்ட் கிரிக்கெட் ஆல்மோஸ்ட் பிராட்மேன் ஆவரேஜ் வச்சிருந்தாரு அவரு. ஆமா, T20 இன்னும் அவரோட எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் நம்ம அவ்வளவு பெஸ்டா பார்க்கல. ஐ திங்க் முரளிதரனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கலாம். ஹோப்ஃபுல்லி கெட்ஸ் a chance and does well, பட் ஸ்டார்ட் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. சிமர்ஜித் சிங் தேவைப்பட்டா அவர் வருவாரு, டால் போலர், சிஎஸ்கேக்காக நல்லா பண்ணியிருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா ஜெய்தேவ் உனத்கர். உங்களுக்கு எல்லா டீம்லயுமே 3 போலர்ஸ் தான் சீனியரா இருப்பாங்க. நீங்க வந்து 5 போலருமே ஐபிஎல் 100 மேட்ச் விளையாடின போலர்னு வேணும்னா ரொம்ப கஷ்டங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் பிளேயர்ஸ் இன் தி கண்ட்ரி சித்தார்த் மணிமாறன். அந்த ஒரு ஆம் பால் ஒன்னு வச்சிருக்காரு, பிச்சை வெளியே போகும், ஒரு சொடுக்கு பால் மாதிரி ஒன்னு போடுவாரு. உள்ள ஒரு சாரி சம போலர், பவர் பிளேல சூப்பரா போடுவார். போன வருஷம் கூட விராட் கோலி. நான் வந்து இந்த அன்சோல்டு பிளேயர்ஸ் எல்லாம் பத்தி லாஸ்ட்ல ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா லைக் எனக்குலாம் ஒரு மாதிரி ஹார்ட்டே, என்னடா இப்படி பேசின பிளேயர்ஸ் இவ்வளவு அன்சோல்டா போயிட்டான்னு ஒரு கொஸ்டின் எனக்குமே வந்துருச்சு. ஏன்னா ஒரு பிருத்விஷா மாதிரி நெக்ஸ்ட் சச்சின் ஆர் சேவாக்குன்னு பேசின பிளேயர் அன்சோல்டு, சர்துல் தாகூர் அன்சோல்டு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே, டேவிட் வார்னர், ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே வந்து ஓகே கிரிக்கெட் எல்லாம் டெவலப் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த இது பார்க்கும்போது கேகேஆர் வந்து ஃபினிஷருக்கு ஓப்பனர் எனக்கு பேசணும்னு நினைக்கிறேன். குர்பாஸ் அண்ட் டிகாக்கையும் எடுத்திருக்காங்க ஆல்ரெடி. லைக் நீங்கள் சுனில் நரேன் தான் வச்சு ஓப்பன் பண்ணும்போது டிகாக் தானே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபராக இருப்பாங்க அவங்களுக்கு சொல்ல முடியாது. பட் டிகாக் தான் சீனியாரிட்டி பேசிஸ்ல டிகாக் தான் இருக்கணும். பட் ரமனுல்லா குர்பாஸ் உங்களுக்கு வந்து ஒரு பேக்கப். போன சீசன் கூட ஃபில் சால்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா எடுத்தாங்க, ஜேசன் ராய் வரமாட்டாங்க சொன்னதுனால. பட் குர்பாஸ் ஆல்ரெடி ஸ்குவாட்ல இருந்தாரு, பட் அவரை விளையாட வைக்கல, சால்ட் அண்ட் நரைன் தான் விளையாட வச்சாங்க. ஸோ இந்த குவிண்டன் டிகாக் அண்ட் நரைன் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆரம்பத்தில் அட்லீஸ்ட். ஓகே, ஆனால் இங்கே மிடில் ஆர்டர்ஸில் ஏதோ ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் அந்த ஸ்ரேயஸ் ராணா, நிதிஷ் ராணா, அது மாதிரி ஒரு நல்ல மிடில் ஆர்டர் இருந்தாங்க. இந்த தடவை வெங்கடேஷ் ஐயர், சுனில் நரேன் வேணுமா உங்களுக்கு? இவங்களா இருக்காங்க ஆல்ரெடி. உங்களுக்கு இருக்காங்க லோவர் மிடில் ஆர்டர் பாத்துக்க. அங்கதான் ஐ திங்க் மொயின் அலி மாதிரி ஒரு பிளேயர் குரூஷியலா இருப்பாரு. ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு ரசல் இருக்காரு. ஐ திங்க் அங்க நல்லா தான் பண்ணிருக்காங்க அவங்க. ஓகே, ரகானேவுகள் எல்லாம் ஐ திங்க் பிளேயிங் லெவல்ல எடுத்துட்டு வர வாய்ப்பு இருக்கு. லைக் ரகானே, மொயின் ஸ்டார்டிங்ல இல்ல, பட் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க அப்ப ரானே தான் கேப்டனா இருப்பாரா டீமுக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு இல்ல, பட் ஒரு சீனியர் பிளேயரா இருக்க முடியும் சான்ஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எஸ்ஆர்எச் டீம். பிரீத்தி ஜிந்தா வந்து இந்த தடவை கொஞ்சம் அமைதியாகவே இருந்தாங்க. ஆனால் வந்து காவியா மாறன் வந்து ரேட்டை ஏற்றி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது ரொம்ப எனக்கே, அக்கா என்னக்கா பிரீத்தி ஜிந்தா அக்கா பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துச்சு. நிறைய பேருக்கு ரேட்டை ரொம்ப ஹை பண்ணி விட்டாங்கன்னு ஒரு இது இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு மேபி அதான் ஸ்ட்ராட்டஜி வேணும்ன்றது இருக்குல்ல, தப்பு எதுவும் இல்லையே. ஒரு லெவல் வர போலான்னு பார்த்தாங்க. அவங்க என்னன்னா ரிட்டென்ஷன் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இஷான் கிஷன் பாருங்க, சூப்பர் பிக். அங்க வந்து இஷான் கிஷன் எங்க ஆட வைப்பாங்க அந்த ஒரு கொஸ்டின் இங்க இருக்குல்ல. நீங்க இஷான் கிஷன் ஓப்பனிங் ஆட வைப்பீங்களா இல்ல மிடில் ஆர்டர்ல ஆட வைப்பீங்களா? நம்பர் இன்ஃபேக்ட் நீங்க இஷான் கிஷனோட ஐபிஎல் ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் 3 நம்பர் 4ல எக்ஸலன்ட் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஓகே, ஆரம்பத்துல குவிண்டன் டிகாக், ரோஹித் சர்மா தான் ஓபன் பண்ணுவாங்க. இவர் வந்து கீழே தான் விளையாடிக்கிட்டு இருந்த பிளேயர். சோ நம்பர் 4ல வந்து நான் ஒரு ஃப்ளோட்டரா வச்சுப்பேன். சோ 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஓபனிங்ல இருக்காங்க. சோ நம்பர் 3 ஒரு ரைட் ஹேண்டர், நம்பர் 4 இஷான் கிஷன். ஆனால் இது எனக்கு அந்த ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. இவங்க வந்து ஐ திங்க் ரிசர்வ் பண்ணிட்டுக்கு ஒரு 20 crores வர போனாங்க. ஐ திங்க் 20 crores வர போனாங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து கீப்பராக கிளாஸனை வந்து ஒரு 23 crore பண்ணியிருக்கேன். கம்மின்ஸ் கேப்டனா ஒரு 18 crore போனப்ப என்ன ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு ரிசர்வ் பண்ணிட்டுக்கு 20 கோடி போனி அப்படின்றப்ப ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் வந்து இப்ப நீங்க எல்லா டீமே எடுத்துக்கோங்களேன், ஹிஸ்டாரிக்கா ஐபிஎல்ல நீங்க டேட்டா எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டீமோட 75% ஆஃப் பர்ஸ் வெறும் 5 பிளேயர்ஸ்க்கு தான் போகும். 70 மீதி இருக்கிற 17-18 வீரர்கள் வந்து 25% காசு தான் வாங்குவாங்க. பட் டாப் 5 பிளேயர்ஸ் ஆஃப் ஈச் டீம் வில் கெட் 75%. இந்த கணக்கெல்லாம் டீம்ஸ் எப்பயோ போட்டாச்சு. சோ ஒரு 5 பிளேயர் 6 பிளேயர்
மார்க் பண்ணி உனக்கு அதிகமா கொடுக்குறேன்னு தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. கார்ப்பரேட் பிலாசபி தானே. ஓகே. ஆனா ரீசெண்டா வந்து எஸ்ஆர்ஹெச் ஹைதராபாத்ல வந்து பிச்சையும் மாத்திட்டாங்க. லைக் நல்ல பேட்டிங் பிட்ச் ஆகும்போது நீங்க ஹர்ஷல் பட்டேல் அவங்க எடுத்திருக்காங்க. அது கரெக்டான இதுவா? ஏன்னா ஒரு நட்ராஜன் மாதிரி டெத் ஓவர்ல அவங்களுக்கு போடுறதுக்கு இப்போ ஆள் இல்லை. ஏன்னா சமி மாதிரி ஒரு பெஸ்ட் அந்த பவர் பிளேல புவனேஷ்குமாருக்கு அப்படியே ஒரு ரீப்ளேஸ்மெண்டா எடுத்திருக்காங்க. பட் டெத் ஓவர்ல எங்கேயோ அடி வாங்குவாங்கன்னு தோணுது அவங்களுக்கு. ஹர்ஷல் பட்டேல் மாதிரி ஒரு ஜெய்தேவ் உனத்கத் வேணும்னு அவங்க வந்து கொஞ்சம் பர்டிகுலரா இருந்தாங்க. அவரு ட்ரையா நான் எவ்வளவு லாங்கா போயிட்டு இருக்கேன்றதால இந்த மாதிரி பதிலா சொல்றேன் பிராங்க். முடிச்சிடலாம். இல்ல அவங்க வந்து ஐ திங்க் பாருங்க, இவர் இல்லாத புவனேஸ்வர் குமார் இல்லாதது குறைதான், நட்ராஜன் இல்லாதது குறைதான். பட் மெயின்டைன் பண்ண முடியலன்றதுவே தெரியுமே, வேற டீம் உங்களுக்கு ஹெவியா போவாங்கன்னு. ஓகே. டெத்ல இப்ப நீங்க ஒண்ணு நினைக்கணும், ரன் போவாங்கன்னா ஹைதராபாத்ல யாரு போட்டாலும் ரன்னுக்கு போவாங்க. ஓகே. ரீசனபிளா வேரியேஷன்ஸ் வச்சிருக்கிற போலர் யாருன்னு பாப்பாங்க. சோ ஹர்ஷல் பட்டேல் உங்களுக்கு நல்ல வேரியேஷன் வச்சிருக்கிற போலர், உனத்கத் நல்ல வேரியேஷன் வச்சிருக்கிற போலர். நீங்க வேற கருத்து வச்சுக்கலாம், பட் வேரியேஷன் வச்சிருக்காரா இல்லையா? எஸ், கண்டிப்பா. அங்க ஒரு கவர் எடுத்துட்டு வராரு. ஆடம் ஜாம்பா நல்ல ஸ்பின்னர், உங்களுக்கு ஸ்பின்னுக்கு விக்கெட் டேக்கர். ஓகே. அந்த கமிந்து மெண்டிஸ் ஐ திங்க் 2 ஹேண்ட்லையும் போடக்கூடிய பவுலர் ஸ்ரீலங்கால இருந்து எடுத்திருக்காங்க அவரை. ஆமா, ஆனா அவர் வந்து அதிகமா வந்து லெஃப்ட் ஆர்ம் தான் போடுவாரு. 2 ஹேண்ட்லையும் போடுறாரு ஆம்பிடெக்ஸ். இப்போதைக்கு ஸ்ரீலங்கா அவ்வளவா போலிங் போடுறது இல்ல அவரு. இந்த வருஷம் சூப்பர் பேட்ஸ்மேன் இருக்காரு. யசஸ்வி ஜெய்ஸ்வாலை விட ஒருத்தர் நல்லா பண்ணிருக்காருன்னா டெஸ்ட் கிரிக்கெட் ஆல்மோஸ்ட் பிராட்மேன் ஆவரேஜ் வச்சிருந்தாரு அவரு இந்த வருஷம். ஆமா, T20ல இன்னும் அவரோட எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் நம்ம அவ்வளவு பெஸ்டா பார்க்கல. ஐ திங்க் முரளிதரனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கலாம். ஹோப்ஃபுல்லி கெட்ஸ் a chance and does well, பட் ஸ்டார்ட் பண்ணுவாரான்னு எனக்கு பெரிய டவுட். ஓகே. அந்த ஃபாஸ்ட் பவுலிங், அந்த பவுலிங் யூனிட் இந்த தடவை அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லையான்னு தோணுது எனக்கு அந்த ஒரு கொஸ்டின் இருக்கு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏன் தோணுது? நல்ல பவுலர்ஸ் தானே வச்சிருக்காங்க. ஷமி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹர்ஷல் பட்டேல் 12 ஓவர் அங்கேயே முடிஞ்சிச்சு. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிமர்ஜித் சிங் தேவைப்பட்ட அவர் வருவாரு, டால் பவுலர், சிஎஸ்கேக்காக நல்லா பண்ணியிருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா ஜெய்தேவ் உனத்கத். உங்களுக்கு எல்லா டீம்லயுமே 3 பவுலர்ஸ் தான் சீனியரா இருப்பாங்க. நீங்க வந்து 5 பவுலருமே ஐபிஎல் 100 மேட்ச் விளையாடின பவுலர்னு வேணும்னா ரொம்ப கஷ்டங்க. ஓகே. இல்ல, எனக்கு அந்த ஒரே ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா, லைக் கமின்ஸ் வந்து அவ்வளவு பெஸ்ட் பவுலிங், அவர் நல்ல கேப்டனா இருக்க தவிர ஒரு பெஸ்ட் பவுலரா லாஸ்ட் இயரும் அவர் இல்ல. சோ சமியும் இன்ஜுரிக்கு அப்புறம் வராது. ஹர்ஷல் பட்டேலும் நம்ம அந்த 2 வருஷம் முன்னாடி பார்த்த ஹர்ஷல் பட்டேல் இல்ல. அப்ப இருக்கும்போது அந்த லாஸ்ட் இயர் வந்து அவங்களுக்கு டெத் ஓவர் கொடுத்து அந்த தான் யோசிச்சேன். வந்து ஹர்ஷல் பட்டேல் பர்பிள் கேப் இன்னும் ஜெயிச்சிருக்காருன்னா நீங்க வந்து ரன் கொடுக்குறாரு, ஓகே, விக்கெட் எடுக்கிறாரு. வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ரன் கொடுக்குறாங்க. 220ன்றது சாதாரண ஸ்கோர் ஆயிடுச்சு. கண்டிப்பா. ஓகே. தென் வந்து எல்எஸ்சி லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் ஹையஸ்ட் பிட் ரிசர்வ் பண்ட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்டா அந்த 21ல இருந்து 27க்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு எல்எஸ்சி ஓனர் ஏற்றுக்கிட்டாரு. ரிசர்வ் பண்ட்டுக்கு ஏதோ பயமா இருந்திருக்குமானா, ஐயோ நம்மள வேற இவர் எடுக்கிறாரு பயமா இருக்கே அப்படின்னு. இல்லைங்க, ஆல்ரெடி பேசிருப்பாங்க. ஆல்ரெடி இந்த டீம் என் மேல இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னு. எந்த டீம் கேப்டன், இந்த டீமுக்கு தான் பெருசா கேப்டன் வேணும். எஸ், ஆல்ரெடி அந்த நீங்க சொன்ன விஷயம் அந்த 27 எடுத்தாங்கல, ப்ராபபிலி 25க்கு கூட கிடைச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஆர்டிஎம் இல்லாம இன்னும் அடுத்த பிட்ட போட்டாங்க. வந்து ஆர்டிஎம் பண்ணி ஒரு இது ஏத்துனாங்க. பட் அந்த 27க்கு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவரோட தோரணை இருந்துச்சுல, அதை நான் ரொம்ப ரசிச்சேன். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இவங்க எல்லாம் பிசினஸ்மேன், பெரிய பெரிய கான்ட்ராக்ட், பெரிய ப்ராஜெக்ட் அதெல்லாம் கையாளுறவங்க. சோ என்கிட்ட காசு இருக்குன்றது அங்க காட்டுறேன்னு லக்னோ ஓனர் காட்டினது ஆக்சுவலா ஒரு நல்ல மூமெண்ட். ரிஷப் பண்ட் தான் அதிகமா போவாருன்னு அசஸ்மெண்ட்ல சொல்லியிருந்தேன், நினைச்சபடி போனாரு. எஸ்னா. அண்ட் நிக்கோலஸ் பூரன் அண்ட் ரிஷப் பண்ட் அந்த ஒரு காம்போ மிடில் ஆர்டர்ல வந்து கிழிச்சிருவாங்க ஐ திங்க் அந்த லக்னோ கிரவுண்ட்ல. அது எப்படி இருக்க போகுது? அவளோட இங்க ஆர்சிபிக்கு ஆப்போசிட் ஒரே லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்காங்களோன்னு தோண ஆரம்பிச்சிச்சு ஃபர்ஸ்ட். தான் எடுத்தாங்க அங்க வந்து என்ன ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸா நிச்சயமா தோணுச்சு. ஏன்னா பினிஷரா ஒரு டேவிட் மில்லரையும் எடுத்திருக்காங்க, ஒரு மிட்சல் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, அப்படியே ஸ்டாயினிஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்டா. மிச்சல் மார்ஷ் எந்த அளவுக்கு ஃபிட்டா இருப்பாருன்னு தெரியல. இந்த ஃபிட்னஸ் இந்த பிளே கொஞ்சம் வீக்கா இருக்க பிளேயர் தான். பட் மார்க்ரம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். நிக்லஸ் பூரன், ரிஷப் பண்ட்லாம் இருக்காங்க. லக்னோ பிட்ச் கொஞ்சம் பெட்டரா பிஹேவ் பண்ணிச்சுன்னா இவங்க கிட்ட நம்ம நிறைய ரன்ஸ் எதிர்பார்க்கலாம்.
எல்எஸ்டி டீம் பார்த்தா லைக் ஒரு சாலிடா அந்த பேட்டிங் ஆர்டரை வந்து கொஞ்சம் செட் பண்ணியிருக்காங்க. பவுலிங்ல பார்க்கும்போது அந்த ஒரு யங் கன் ஆவேஸ் கான் அண்ட் ஆகாஷ் தீப்க்கு 8 crores கொடுத்து வாங்கினாங்க. ஆல்ரெடி அவங்க லெஃப்ட் ஆம் மோசின் கான் அண்ட் மயங்க் யாதவ் ஒரு 4 யங் கன் இறக்கிருக்காங்கல்லண்ணா. எப்படி அது? இல்ல ஆவேஷ் கான் சூப்பர் போலருங்க. நல்ல போலர், ஹிட் த டெக் போலர், விக்கெட் டேக்கர். ஐ திங்க் நல்லா இருக்கு. இந்த டீம் ரொம்ப யங்கா இருக்காங்க. ஒரு ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் போலர் இன்னும் கொஞ்சம் போயிருக்கலாமோன்னு கடைசியில எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. எஸ். ஆமா, அந்த சமர் ஜோசப்ன்றவர் ஆர்டிஎம் பண்ணாங்க 75 லைக். ஆனா ஆவேஸ் கான் நல்ல ஃபினிஷர்ல. ஆவேஷ் போலிங்ல டெத் போலர் சொல்றீங்களா? இல்ல, நல்ல பேட்டிங்லயும் அந்த நல்ல ஃபினிஷரா இருந்திருக்காரு கடைசியா. ஆவேஷ் கான் வந்து பேட்டிங்லாம் இல்லைங்க. இல்ல, அந்த ஒரு தடவை ஹெல்மெட்டை கூட தூக்கி அடிப்பாரு அந்த ரன் ஓடுறதுல. ரன் அடிச்சது இவரு சும்மா ஓடினாரு. சொல்லிட முடியாது. மிடில் ஆர்டர்ல ஐ மீன் டேவிட் மில்லர் நல்ல ஃபினிஷர் நான் ஒத்துக்கிறேன். எஸ். இல்ல, நான் சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன். அவரை வந்து அந்த ஒரு ஃபினிஷர்னு நிறைய ஓகே. அந்த ஃபாரின் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் மணிமாறன் சித்தார்த்தா திருப்பி எடுத்திருந்தாங்க. ஐ திங்க் 30ல இருந்து அந்த 75 lakhs வர போட்டி போட்டாங்க நிறைய 2 டீம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இந்த கண்ட்ரிங்க சித்தார்த் மணிமாறன். அந்த ஒரு ஆம் பால் ஒன்னு வச்சிருக்காரு. பிச்சை வெளியே போகும். ஒரு சொடுக்கு பால் மாதிரி ஒன்னு போடுவாரு. உள்ள ஒரு சாரி சம போலர், பவர் பிளேல சூப்பரா போடுவார். போன வருஷம் கூட விராட் கோலி கிங் கோலியோட விக்கெட் எடுத்திருந்தாரு. பவுன்ஸ் எடுப்பாரு. நல்ல ஸ்பீட்ல போடுவாரு. 100லாம் அசால்ட்டா டச் பண்ணக்கூடிய ஒரு போலர். சூப்பர் டீமா இருப்பாரு அந்த டீமுக்கு. எஸ்ண்ணா. லக்னோ செம்ம டீம் எடுத்திருந்தாங்க. இது வந்து சரியான டீம்னே சொல்லலாம். கடைசியில வந்தார் அந்த விநாயக்ன்ற மாதிரி எல்லா பேருக்கும் ரேட் ஏற்றி விட்டு அவங்க நிறைய கம்மியான பைலர்ஸ் பிளேயர் எடுத்துட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் கேஎல் ராகுல் 14 கோடிக்கு. நீங்க நம்புனீங்களா? என்னடா 14 கோடிக்கு தான் போயிருக்காரு. ஸ்டீல் கேஎல் ராகுல் 14 கோடிக்கு ஸ்டீல். ஆர்சிபி தூங்குனது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் நல்லதா போச்சு அந்த டைம்ல. சோ உங்களுக்கு கேப்டனும் கிடைச்சிட்டாரு 14 கோடிக்கு, மிச்சல் ஸ்டார்க்கும் கிடைச்சிட்டாருன்றது எக்ஸலென்ட். மிச்சல் ஸ்டார்க் 11 crores, நட்ராஜன் 10.75. ஒரு மாதிரி டீமே செட் பண்ணிட்டாங்கன்றலாம். ஹாரி ப்ரூக்கு ஒரு 6.25. அவர் நல்ல பிளேயர். பட் இந்தியால அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஐபிஎல்ல இல்ல. பட் திருப்பி பொட்டன்ஷியல் படி போயிருக்காங்க. உங்களுக்கு வந்து மிடில் ஆர்டர்ல உங்களுக்கு வந்து அதிரடியா ஏன்னா T20 கேம் மாறியாச்சு. எஸ்பெஷலி இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்தோடனே உங்களுக்கு வந்து பெரிய ஷாட்ஸ் அடிக்கிற பிளேயர் வேணும். மேக்ஸ்வெல்லே இவ்வளவு வருஷமா டீம்ஸ் நம்புறப்போ ஹாரி ப்ரூக்கையே நம்பலாங்க. ஆனா சமீர் ரிஸ்வி எனக்கு இந்த ஐபிஎல் சமீர் ரிஸ்வி வந்து போன தடவை அந்த 6.7 crores 6-7 crores போன தடவை வெறும் 95 lakhsக்கு எடுத்திருக்காங்க. வாழ்க்கை ஒரு வட்டம் இங்கே தெரிஞ்சிட மாதிரி. ஆமா நடக்கிறது. இதை முன்னாடியே சொன்னேன்ல பிராங்க். ஏன்னா ஒரு சீசன் நீங்க வந்து இந்த ஒன் சீசன் பண்ற ஒரு சீசன் இருப்பீங்க, அடுத்த சீசன் காணாம போன பிளேயர்ஸ் லிஸ்ட் பெருசா இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கிடைக்கிற சான்ஸ் நல்லா யூஸ் பண்ணணும். இந்த தடவை சான்ஸே கிடைக்கலன்னா அடுத்த தடவை திரும்ப ஒரு ஷார்துல் தாக்கூருக்கு நேர்ந்த கதி வரலாம்னு பிளேயர்ஸும் கேர்ஃபுல்லா இருப்பாங்க. புரியுது. ஃபாஃப் டு பிளஸியா வெறும் 2 கோடிக்கு திருப்பி போய் டெல்லி எடுத்திருக்காங்க. ஒரு சரியான யூனிட்டா தெரியல. ஏன்னா ஜேக் ஃப்ரேசர் மார்க்கு அந்த ஃபாஃப் ஓப்பனிங் பவுலிங்ல அந்த ஸ்டார்க் அண்ட் நட்ராஜன், மோஹித் சர்மா, முகேஷ் குமார் சூப்பர் போலிங் அட்டாக். ஃபாஸ்ட் போலிங் நல்லா இருக்கு. ஹேமந்த் பதானி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் முக்கியமான விஷயம் ஃபாஃப் டு பிளஸிக்கு வந்து 3 வருஷம் இருக்கான்ற கேள்வி நிறைய பேர் மனசுல இருக்கலாம். பட் 3 வருஷம் நீங்க வச்சுக்க தேவையில்ல. ஒரு வருஷம் விளையாடிட்டு அடுத்த வருஷம் ரீடைன் பண்ண வேணா, நீங்க திரும்ப ஆக்ஷன்ல விடலாமே. ரீடைன் பண்ணாம மினி ஆக்ஷன்ல கூட. புரியுது. ஓகே. ஆனா லாஸ்டா அது வந்து ஓவராலா எந்த டீம் வந்து உங்களுக்கு அந்த பெஸ்ட் 4 டீம்னு எதை நான் சொல்லலாம் பெஸ்டா பிக் பண்ணிருக்காங்கன்றது தெரியுது. எனக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் தெரியுறாங்க. ஓகே. டெல்லி கேபிட்டல்ஸ் ஆக்ஷன்ல ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் ஐ வுட் புட் சன்ரைசர்ஸ் டெல்லி. ஓகே. சிஎஸ்கே எப்படின்னா சிஎஸ்கே எதுல தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாமா? ஏதாச்சும் ஒரு தப்பே பண்ணல. இந்த டீம்ஸ் வந்து ஆக்ஷன்ல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னு தான் சொல்றேன். தவிர டீம் வந்து நல்ல டீமான்னு கேட்டீங்கன்னா அது விளையாடுறதுல தான் நமக்கு தெரியும். எஸ், கண்டிப்பா. ஃபுல் டீம் உருவாக்க வேண்டியது இருந்துச்சு. அங்க நல்லா பண்ணிருக்காங்க. ஓகே. ஆனா நிறைய பிளேயர்ஸ் அன்சோல்ட் ஆனது வந்து லைக் எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு பிருத்வி ஷா வந்து நம்ம நெக்ஸ்ட் சச்சின் அண்ட் சேவாக்னு சொல்றப்போ ஒரு 75 lakhs கொடுத்து கூட ஒரு டீம் எடுக்க முடியல. அன்சோல்ட் பண்றாங்க. அடுத்து வந்து லைக் ஷர்துல் தாகூர் ஒரு மாதிரி சென்னைக்காகவும் சரி இந்தியாவுக்கும் அந்த ஒரு நல்ல ஆல்ரவுண்டரா இருந்துகிட்டு இருந்தாரு கொஞ்ச நாள். அவர் அன்சோல்டா போயிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு அந்த பிளேயர்ஸோட மைண்ட் செட் எப்படி மாத்திக்கணும்? இது ரெண்டுக்கும் நம்ம வந்து கம்பேரிசன் வேண்டாம். பிருத்வி ஷா எதனாலனா மேபி மோர் ஆஃப் டிசிப்ளினரி இஷ்யூஸ். எஸ். ஏன் டிசிப்ளினரி இஷ்யூஸ் நமக்கு தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. ஒரு சில டைம் ரொம்ப டிசிப்ளின்டா இருக்காரு. மும்பைல இருந்து பிளைட்ட புடிச்சு கவுண்டி கிரிக்கெட்ல விளையாடிட்டு திரும்ப இங்க வந்து மேட்ச்ல விளையாடி இருக்காரு. சோ அந்த அளவு கமிட்டட் தான். பட் இப்ப மும்பை டீம்ல இருந்தே டிராப் ஆயிட்டாரு ஃபிட்னஸ் ரீசனுக்காக. ஓகே.
அவர் என்ன சொல்றாருன்னா, மேபி நான் கேள்விப்பட்டது அவருக்கு இந்த ஃபிட்னஸ் ரொட்டீன் ஒத்து வரல. பட் டீம்ல எல்லாருமே பண்றாங்கன்றா இது அவர் தான் பண்ணி ஆகணும். சோ அங்க ஒரு மாற்று கருத்து 2 பேருக்கும் கருத்து முரண்பாடு இருக்கு. அண்ட் இந்த மாதிரி நியூஸ் வேகமா பரவும். சோ டீம்ஸும் என்ன நினைப்பாங்கன்னா, இவரை நான் எடுத்தா ஃபிட்னஸ் கூட பண்ண மாட்டாரா? சோ அப்படி ஒரு யோசனை வரலாம். அண்ட் நீங்க வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் பிளேயரை பிருத்வி ஷா மாதிரி பிளேயர் எடுத்து வச்சா நீங்க 3-4 மேட்ச் சான்ஸ் கொடுத்தே தான் ஆகணும். கொடுக்கலைன்னா இல்ல ஏன் சான்ஸ் கொடுக்கலன்னு கேட்பாங்க. ஷார்துல் தாக்கூர் இன்னொரு ரீசன் என்னதுன்னா இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல். ஓகே, அது ஒரு பெரிய ரீசன். ஏன்னா உங்களுக்கு வந்து bowlers who can bat ரொம்ப அரிதான விஷயம். பட் இந்தியன் கிரிக்கெட்ல நீங்க ஆல்ரவுண்டர்ஸே அவ்வளவா பாக்குறது இல்லையே. இப்போ எங்கேயோ ரேரா அதிபு மாதிரி நிதிஷ் ரெட்டி வந்திருக்காரு. எஸ், இப்ப வெங்கடேஷ் ஐயர், சிவம் தூபே எல்லாருமே இந்தியன் டீமுக்கு விளையாடினாங்கன்னா அவங்க போலிங் போட்டாகணும். சிவம் தூபே போலிங் போட்டாரு ஒரு சில மேட்சஸ். ஐ திங்க் வேர்ல்ட் கப்ல போட்டாரு. அதுக்கு முன்னாடி மத்த சீரிஸ் பைலாட்டர் சீரிஸ் சிவம் தூபேயோட போலிங் தேவைப்பட்டுச்சு. அட்லீஸ்ட் 2 ஓவர் தேவைப்பட்டுச்சு. இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்னால மிஸ் அவுட் ஆனாரு ஷார்துல் தாக்கூர். எனக்கு ரொம்ப